இன்று வைகாசி அமாவாசை. நினைத்த காரியத்தை நடத்தி தரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் பல முயற்சிகள் செய்தும் நடக்காத விஷயங்கள் கூட இன்றைய பதிவில் பார்க்க போகும் இந்த கருட மந்திரத்தை ஒருமுறை கேட்டாலே போதும், கட்டாயம் நினைத்த காரியம் கனக்கச்சிதமாக நடந்தே தீரும். அதன் பயனால்தான் இந்த மந்திரம் உங்கள் கண்ணிலேயே பட்டது. ஓம் நம பன்ன கணத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே கருடமகில வேத நீடாதிரூடம் த்விஷத்பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீட்டி கிருதஸ்கந்த மீடே ஸ்வனீடா கதிப்ரீதருத்ரா சுகீர்த்திஸ்தனாபோக காடோபகூடம் ஸ்புரத்கண்டகவ்ராத வேதவ்யதாவேபமானத்வஜிக்வாதிபாகல்ப विस्पार्यमाणस्फटावाटिकारत्नरोचिश्चटाराजि नीराजितं कान्ति कल्लोलि नीराजितं जय गरुड सुपर्णदर्वी गराहार देवादिपाहारहारिन्दिवौकस्पतिक्षिप्तदम्बोलिधारा किनाकल्प कल्पान्तवातुलकल्पो दयानल्पवीरायितोत्यत्समत्कारदैत्यारि जैत्रध्वजारोहनिर्धारितोत्कर्षसङ्कर्षणात्मन् गरुत्मन् मरुत्पञ्चकाधीश सत्यादिमूर्ते न कश्चित् समस्ते नमस्ते पुनस्ते नमः नम इदमजहत्सपर्याय पर्याय निर्यातपक्षा नीलास्पालनोत्वेलताधो दिवीची चपेडा हताकाधपातालभाङ्गारसङ्कृत्तनागेन्द्र पीडा शृणीभावभास्वन्नकर्षेण ये चण्डतुण्डाय नृत्युद्भुजङ्गभ्रुवे वज्रिणे धंष्ट्र्यादुभ्यमत्यात्वविद्या विधेया विधेया भवत्यास्यमापादयेतादयेताश्च मे मनुरनुगतपक्षिवक्त्रस्फुरत्कारकस्तवकश्चित्रभानुप्रियाशेखरस्त्रायतां न स्त्रिवर्गापवर्गप्रसूतिः परव्योमदामन्वलत्वेषिदर्प जलत्वालकिल्य प्रतिज्ञावतीर्न स्थिरां तत्त्वबुद्धिं परां भक्तिदेनुं जगन्मूलकन्दे मुकुन्दे महानन्ददोक्त्रिं दधीता मुदाता महीना महीना महीनान्तक षट्त्रिंशद्गणचरणो नरपरिपाटी नवीनकुम्भगणः विष्णुरथदण्डकोऽयं विघटयतु विपक्षवाहिनी व्यूहं विचित्रसिद्धितः सोऽयं वेङ्कटेश विपश्चिता गरुडध्वजदोषाय गीतो गरुडदण्डकः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தனது கையில் எப்பொழுதுமே அமிர்த கலசம் இருந்தாலும் தனக்காக ஒரு பொழுதும் உபயோகிக்காமல் பிறரின் நன்மைக்காகவே அமிர்தத்தை உபயோகித்தவர்தான் கருட பகவான். அப்படிப்பட்ட கருட பகவானுக்கு இந்த வைகாசி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள் மனதில் தீராத நடக்கவே நடக்காது என்று கைவிட்ட கோரிக்கைகள் இருந்தால் இந்த நாளில் இந்த கருட தண்டகத்தை ஒரு முறை கேட்டால் போதும், நினைத்த காரியம் நினைத்தபடியே கனக்கச்சிதமாக நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.